அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்த பத்தி தான் குடுத்துருக்காங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ப தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கிறத இது இன்னொரு தடவ பார்த்துருவோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களுக்கு பொது மருத்துவ சிகிச்சைகள், பொது மருத்துவ பரிசோதனைய வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். சரிங்களா? ஸோ இதுல என்ன மாரியான விஷயங்களுக்காகலாம் இந்த விஷயத்த இந்த செக்கப் பண்றாங்கன்னா, சர்க்கரை, அ உயர் ரத்த அழுத்த நோயால பாதிக்கப்பட்டவங்க, மனநல பாதிப்பு, இதய நோயாளிகள், கருவுற்ற தாய்மார்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், சிறப்பு குழந்தைகள், அடுத்தது மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர் என எல்லாருக்குமே இந்த செக்கப்ப வழங்குறாங்க. தேவைப்படுறப்ப இசிஜி, எக்கோ, எக்ஸ்ரே, ஸ்கேன், காசநோய் மற்றும் தொழுநோய்க்கான பரிசோதனைகள், அந்த செர்விக்கல் கேன்சருக்கான பரிசோதனைகள், பிரஸ்ட் கேன்சருக்கான பரிசோதனைகள் எல்லாமே வழங்கப்படும் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த முகாம்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல காலை 9 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஆ கிட்டத்தட்ட 17 வகையான சிறப்பு மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைகள் வழங்கப்படுது. 17 வகையான சர்வீசஸ குடுக்குறாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேற என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, இப்ப மாற்றுத்திறனாளிகள் வராங்க அப்படின்னா, அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு ஐடி கார்டு வாங்கணும். சரிங்களா? அ பொதுவாவே மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா ஒரு ஐடி கார்டு இருக்கணும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கணும். அந்த மாரி மாற்றுத்திறனாளிகள் யார்கிட்டயாவது ஐடி கார்டு இல்ல அப்படிங்கிறப்ப, அந்த ஐடி கார்ட ரிஜிஸ்டர் பண்ணி தர்றது. முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டத்துல யாராவது பதிவு செய்யாம இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பதிவு செஞ்சு குடுக்கறது. இந்த மாதிரியான சேவைகளும், துணை சேவைகளும் வழங்கப்படுது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உலகில் 3வது இடத்தில் இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன பொறுத்தவரைக்கும் நம்ப என்ன மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்கோம்னா, தோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. ஓகேவா? டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994ல வந்திருக்கும். இந்த சட்டத்த 2011ல அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா, நோட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்ப கொண்டு வராங்க. நோட்டோ அப்படின்னா, நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு கொண்டு வராங்க. ஸோ தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கிறப்ப, நமக்கு இந்த டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்க இந்த ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கு. எவ்வளவு பேருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கோ, அந்த எண்ணிக்கையுமே அதிகமாயிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தமிழகம் முதல் இடத்துல இருக்கு. தமிழகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ப டைரக்ட்டா பார்க்கிறப்ப இந்த டிரான்ஸ்டான் அப்படிங்கிற அமைப்பு வச்சிருக்கோம். இல்லையா? தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு 2014 அந்த காலகட்டத்தில வந்திருக்கும். அதன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, வேற என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம்னா, முக்கியமான ஒரு அறிவிப்பு செப்டம்பர் 15, 2023ல வந்திருக்கும். என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இந்த மாதிரி உறுப்பு தானம் பண்ணக்கூடிய இறந்து போனதுக்கு அப்புறமா உறுப்பு தானம் பண்ணக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அரசு மரியாதையோட உடல் தகனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு அறிவிப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல இந்த உறுப்பு தானத்துக்காக ரிஜிஸ்டர் பண்றவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 மெஷர்ஸ எடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில பார்க்கிறப்ப தமிழகம் தான் இந்தியாவிலேயே அதிக அளவுல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது எப்பயுமே தமிழ்நாடு தான் டாப் ஸ்டேட். இந்த வருஷமும் நம்ம தான் டாப் ஸ்டேட். அதுக்கான விருதுகளும் தமிழக அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? தமிழ்நாட்டுல யாரு நல்லா பண்றாங்க அப்படின்னா, சென்னையில இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தான் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல ஒரு அ டாப் ஹாஸ்பிட்டலா இருக்காங்க. அங்க தான் அதிகமான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கிறதாக செய்திகள்ல குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல 2 முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆகஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா, ஆர்கன் டொனேஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆர்கன் டொனேஷன் டே ஆகஸ்ட் 3. சரியா? ஸோ முக்கியமான கன்டென்ட்ஸ பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.